உலகத்தில் திருநள்ளாருக்கு போகலைன்னா அப்போ எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது. சாமி எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ நீங்கள் போய் பார்க்கறது தான் நல்லது. கஷ்டப்பட்டு சனிக்கிழமை வரணும்னு சொல்லி வர வழியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா 7.5 சனி வந்தாவே கல்யாணம் ஆகணும். 7.5 சனி வந்தால் திருமணம் நடக்கும். இல்லைன்னா எப்படி கஷ்டத்தை அனுப்பிக்கிறது? வீட்டுக்குள்ளே புருஷங்கிட்ட கூட பேசுறது இல்லை, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் எனக்கு சந்திராஷ்டம் பண்ணுறாங்க. ஐயோ எந்த நட்சத்திரம் ஆகாது. மக நட்சத்திரம் பிறந்த பொண்ணுக்கு இப்போ பையனே கிடைக்கிறது இல்லை, அது வாய் அடங்காதுன்றாங்க. அஸ்வினி மகம் மூலம் படாத பாடுபடுது இப்போ பொண்ணு கிடைக்காம பையன் கிடைக்காம. யாரால? இந்த திருநள்ளாறு வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் போகலாமா போகக்கூடாது? அதாவது கோயில் கட்டி இருக்கிறதே கோயிலுக்கு போறதுக்கு தான். உலகத்தில் திருநள்ளாருக்கு போகலைன்னா அப்போ எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது. திருநள்ளாறு வந்துட்டு எல்லா கோயிலும் போகலாம். நான் இப்போ தானே சொன்னேன். ஏன்னா வெறும் ஏன்னா சனியை மட்டும் பார்த்துட்டு போ. அந்த காலத்துலலாம் வசதிகள் கிடையாது. அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டியில் வருவாங்க, நடந்து வருவாங்க. ஸோ இது போல் விசேஷம்னா நீ வெறும் திருநள்ளாரை பார்த்துட்டு போன்னு. இப்போல்லாம் வந்து வசதி இருக்குது. எல்லா கோயிலுகளுக்கும் போங்க. எல்லா கோயிலும் நம்மளை சுற்றி கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயத்திற்காக நம்ம முன்னோர்களும் நம்ம ஆதீனங்களும் சேர்ந்து தெய்வம் உத்தரவு கொடுத்ததுனால தான் கட்டியிருக்காங்க. ஒரு கோயிலையும் ஒரு விசேஷம் இருக்கும். விசேஷம் இல்லாத இந்த மண்ணில் கோயிலே கிடையாது. ஸோ எல்லா கோயிலுக்கும் போங்க. எல்லா கோயில் விபூதியும் எடுத்துன்னு போங்க. உங்களுக்கு விபூதி அப்படி வேணான்னா வாங்கவே வாங்காதீங்க, வாங்கிட்டு கொட்டாதீங்க. கோயிலில் கொட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்பு வரும். சனிக்கிழமை மட்டும்தான் திருநள்ளாறு வரணும், பாக்கி நாளில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் பக்தர்கள் மத்தியில் வந்துடுது. அதற்கும் ஒரு தெளிவான அஷ்டமியில் போகலாம், நவமியில் போகலாம், பிரதமியில் போகலாம், மரண யோகத்தில் போகலாம். சாமி எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ நீங்கள் போய் பார்க்கறது தான் நல்லது. சாமி ரொம்ப பிஸியாக இருக்கிறச்ச உங்களை எப்படி கண்டுப்பாரு? நான்லாம் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கே போக மாட்டேன். சாமி ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம கூட சாமி கூட லவ் யூ சொல்லணும். சாமியோட நம்ம உட்காந்துக்கணும். சனிக்கிழமை மட்டுமா சனி பிடிப்பாரு? இப்போ அஷ்டம சனி நம்ம சொல்லியிருக்கோம். சிம்ம ராசிக்காரங்க தான் கொஞ்சம் இருப்பீங்க, அதனால சொல்கிறேன். இல்லைன்னா மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க. 7.5 சனின்னா அடுத்த 7.5 வருஷத்துக்கும் சனி இருக்காரு. அவர்னா சனிக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் டியூட்டியாக எடுத்து பண்ண போகிறார். ஸோ எல்லா நாளும் 24 மணி நேரமும் எல்லா சன்னிதானத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். பகவான் எப்போ உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரோ அப்போதான் உங்களுக்கு தரிசனமே. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க போய் பகவானை பார்க்க முடியாது. நீங்க போய் பகவானை பார்க்க முடியாது. கோயில் திறந்திருக்கிற நேரத்தில் போகலாம். 24 மணி நேரம் செல்வி சொல்லிட்டாரு கோயில் திறக்கலன்னு ஒன்று எழுதுவீங்க, குதர்க்கத்துக்கு இல்லை. கோயில் திறந்திருக்கிற நேரத்தில் போயிட்டு சந்தோஷமா உட்காருங்க. தினம் தினம் சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அன்னதானத்துக்கு கைங்கரியம் பண்ணுங்க. அன்னதானத்துக்கு கைங்கரியம் பண்ண 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 நம்ம வாழ்க்கையில் அட்சய பாத்திரம் நமக்கு உண்டு. அதே போல சனி என்றாலே மருத்துவத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே போல ஓம சாந்திக்கு பண்ணுங்க, ஒரு மன திருப்தி ஏற்படும். அபிஷேக ஆராதனை நிச்சயமா பண்ணுங்க. கோயிலுக்கு நன்கொடை எப்படி கொடுக்கணும்னா இது போல தான் கொடுக்கணும். கொடுத்தாதான் கோயில் அடுத்த கட்ட நகர்வுக்கு வரும். கோயிலில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துங்க. கோயிலில் இருக்கவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தினா தெய்வம் சந்தோஷமாகும். தெய்வம் சந்தோஷமானா நீங்கள் சந்தோஷமாவீங்க. சிம்பிள் லாஜிக்கே இவ்வளோதான். பசுனை கொடுங்க, நல்லெண்ணெய் கொடுங்க. இந்த மற்றதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஐயாங்க சொல்லுவாங்க. ஸோ சுத்தமான பசுனை, சுத்தமான நல்லெண்ணெய் தீபத்துக்கு கொடுத்து வழிபாடு பண்ணுறது அற்புதம். எப்போ வேணுமா போங்க. நீங்கள் உங்களை சாமி என்னைக்கு நினச்சி கூப்பிட்றாரோ அன்னைக்கு தான் நீங்கள் உள்ளே வர முடியும். கஷ்டப்பட்டு சனிக்கிழமை வரணும்னு சொல்லி வர வழியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா தெய்வம் பொறுப்பு கிடையாது, உங்களுடைய பேராசை தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சனி ஹோரை வழிபாடு பகவானுக்கு தினந்தோறும் சனி ஹோரை. சனி ஹோரை என்பது எல்லா நாளும் வரும்.
சனிக்கிழமைனா காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9. எப்பவுமே சுக்கிரன் புதன் சந்திர ஓரை முடிஞ்ச உடனே வரக்கூடியது சனி ஓரை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த சனி ஓரை வழிபாடு என்பது என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா ஓரை வழிபாடும் ரொம்ப நல்லது. சனி ஓரை வழிபாடு என்பது சனி பகவானுக்கு உகந்த ஓரை என்பதனால ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய வழிபாடு. அதை சரியாக பார்த்துக்கொள்ளும். இந்த 7.5 சனியில திருமணம், 7.5 சனி வந்தா திருமணம் நடக்கும், இல்லைன்னா எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறது? ஏழரை சனியில் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? 7.5 சனி வந்தாவே கல்யாணம் ஆகணும், அப்பதான் சனி சந்தோஷப்படுவார். ஸோ 7.5 சனியில கண்டிப்பா திருமணம் பண்ணா அந்த சமயத்தில் விட்டுறாதீங்க. அடுத்த 7.5 சனிக்குள்ள உங்க வாழ்க்கை வசந்தமாயிடும். அதுதான் அதனுடைய தத்துவம். 7.5 சனி இருக்குன்னு நிறைய பேர் இந்த ஜோசியத்துல எல்லாம் பார்த்துட்டு திருமணம் நடக்காதவங்களுக்கு 60வது சமயத்தில் கூட 60வது கல்யாணம் கூட நான் பார்க்கல, தனியாக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ 7.5 சனியில் முடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அடுத்த 7.5 இன்னொரு கல்யாணமும் நடக்கும். ஹாப்பியார். இந்த 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் திருநள்ளாறு வரணும், பாக்கி யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு இது ஓடின்னு இருக்கு. மேஷத்துலேருந்து மீனம், அஸ்வினிலேருந்து ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போ வேணுமானாலும் சனி பகவானை பார்க்க வரலாம். எப்போ வேணுமோ சூரியன் பகவான், சந்திரன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான், சனி, புதன், கேது, சுக்கிரன் என்ற நவகிரக ஸ்ட்ரிப்பே இருக்கு. நவகிரக சன்னிதானத்தில் போகலாம், பெருமாளுக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், காஞ்சி போகலாம், காசி போகலாம். ஸோ இதெல்லாம் மடமை, இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் சொன்னதில்லை. 7.5 சனியில் இருக்கிறவங்க பயத்தில் வருவீங்க. 7.5 சனியில் இருக்கவங்க அதிகமாக போகக்கூடிய கோயில் எதுனா அனுமன் கோயில். சனியுடைய பிரீத்திக்கு அனுமன் கோயில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களும் எப்போ ஒரு பயிற்சி எந்த கோயிலில் நடந்தாலும் அல்லது எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் 48 நாளுக்குள்ளாக போகிறது உங்களுக்கு அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், மங்களம் கிடைக்கும். அதனால் 7.5 சனியில் இருக்கவங்க ஏதோ கஷ்டம் மாதிரியும் நீங்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. மனிதனுடைய தசாபுத்திகள் தான் அவனை இயக்கும். உங்கள் தசாபுத்திகள் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கங்க. கண்டிப்பாக திருநள்ளாறில் இப்போ 7.5 சனி, சனியுடைய 6ஆம் தேதி 3வது மாதம் வாக்கியப்படி சனி பயிற்சி. இதுலேருந்து 48 நாள் 90 நாளுக்குள்ள இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். ஸோ எல்லா ராசிக்காரர்களும் வரணும் வரணும், அதுதான் உத்தரவு. கோவில்ல திருநள்ளாறுல அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, அதை சாப்பிடலாமான்னு சில பேர் அன்னதானம் பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்கா, அதையும் சாப்பிடலான்னு ஒரு வார்த்தை. அதாவது எந்த கோயிலில் வந்து பிரசாதம் வாங்கி நான்லாம் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. பிரசாத கடையில் ஒரு 18 பிரசாதம் 20 பிரசாதம் வாங்கி எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வாங்கன்னுவேன். அதே போல் அங்கே உட்காந்து நீங்கள் பிரசாதம் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து பக்கத்துலலாம் கொடுங்கன்னுவேன். கோயிலில் வந்தால் பிரசாதம் சாப்பிட்ணும். பிரசாதம் சாப்பிட்டா நமக்கு முழுமையான பலன். நம்ம வயிறு சந்தோஷமானாதான் உள்ளே இருக்கிற ஆத்மா சந்தோஷமாகும். கோயிலில் வந்துட்டு இது சனி பகவான் கோயில், நான் சாப்பிட மாட்டேன், அதே போல் யாராவது பிரார்த்தனை பண்ணி சக்கரை பொங்கலோ அல்லது எள்ளு சாதமோ கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்ணும். வாங்கி சாப்பிட்டு அவங்க சனி நமக்கு ஒட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆசீர்வாதம் தான். எல்லா ஆசீர்வாதம் வாங்க வாங்க நம்ம ஓஹோன்னு இருப்போமே தவிர என்றைக்குமே மாற மாட்டோம். இந்த மாதிரி மாயெல்லாம் யூடியூபில் வந்த மாயை, சாஸ்திரத்தில் வந்த மாயை கிடையாது. யூடியூப்ல நிறைய பேர் உங்ககிட்ட என்கிட்ட வந்து ஜோசியம் பாருங்க, என்கிட்ட வந்து ஜோசியம் பாருங்க நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க போய் பார்க்க மாட்டேன்ட்டீங்க. சரி நீங்க எப்படா நிம்மதியா இருப்பீங்கன்னு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் இப்போ பயந்து அப்படியே குடல் நடுங்கி இவர் நடுங்கி, சிலர்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தில் வீட்டை விட்டே வெளில வருதில்லை, வீட்டுக்குள்ள புருஷங்கிட்ட கூட பேசுறது இல்லை, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. என்னடா கேட்டால் எனக்கு சந்திராஷ்டம் பண்றாங்க. சந்திராஷ்டமன் என்ன? 8ஆம் இடத்தில் வரக்கூடிய ராசி. இதில் என்ன அர்த்தம்? மதியை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும், கோபப்படக்கூடாது, வார்த்தையை கொஞ்சம் அளந்தா பேசணும். அதே 8ஆம் இடத்தை குரு பார்த்தா அந்த சந்திராஷ்டமும் 1 வருஷத்துக்கு வராது. இதெல்லாம் இருக்கிற சாஸ்திரம். சாஸ்திரத்தில் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் வர்றதில்லை, 7ஆம் நட்சத்திரத்தில் வர்றதில்லை.
ஏன்னா நிறைய இப்போ யூடியூப்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதிரில் சைடில் பின்னாடி எல்லாம் 4 அம்மாங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஜோசியரோட பெரிய ஜோசியர். ஏன்னா இவங்களே எல்லாமே. அதே போல கல்யாணத்துல எல்லாம் பொருத்தெல்லாம் இப்பெல்லாம் யாரும் இல்லை, இவங்களே பார்த்துக்கிறது. ஐயோ எந்த நட்சத்திரம் ஆகாது, மக நட்சத்திரம் பிறந்த பொண்ணுக்கு இப்போ பையனே கிடைக்கிறது இல்லை, அது வாய் அடங்காதுன்றாங்க. அஸ்வினி மகம் மூலம் படாத பாடுபடுது இப்போ பொண்ணு கிடைக்காம பையன் கிடைக்காம. யாரால? நம்ம லேடிஸால தான். அதே போல அத இதுவாப்பா சந்திர நட்சத்திரமாப்பா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இதுங்கெல்லாம் பாதி பைத்தியமா இருக்குமே நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா இருக்கா? 27 நட்சத்திரத்திலையும் பைத்தியம் இருக்கும், 27 நட்சத்திரத்திலையும் நல்லது இருக்கும். கிரகங்கள் பறக்கறச்ச லக்னத்தை வைத்து தான் ஜோதிடம் சொல்லணும், நட்சத்திரத்தை வச்சு ஜோதிடம் சொல்லக்கூடாது. ராசியை வைத்து ஜோதிடம் சொல்லக்கூடியது 30% தான் பலிக்கும். லக்னத்தை வைத்து சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் 95% பலிக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜனனகால ஜாதகம் மேஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 140 கோடி, 12 ராசியில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலே 12 கோடி பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 12 கோடி பேரும் ஒரே தொழிலா பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. தாயின் வயிற்று வரையில் இப்போ நம்ம சொன்னோம், நம்ம ஐயாவுடைய கூட எவ்வளோ பேர் பிறந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஐயாவுடைய ஆதினம் சுவாமியுடைய தாயார் இவரை சுமக்கரிச்ச வாங்குற ஆசீர்வாதம் தான் அவர் பீடத்தில் உட்கார்ந்துருக்காரு, நம்ம அவர் கூட உட்கார்ந்துருக்கோம். ஸோ தாயுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை கருவுறுகிற சமயத்தில் ஒரு தாயே 4 குழந்தை பெக்கிறாங்க. ஒரு குழந்தை ஜட்ஜ் ஆகுது, ஒரு குழந்தை அந்த ஜட்ஜு கிட்ட போற அக்யூஸ்ட் ஆகுது. எப்படி? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். ஸோ எந்த நேரத்திலையும் வழிபாடு பண்ணுங்க. ஐயா சொன்ன சனி ஓரையே ஸ்பெஷலாக பார்த்துக்குங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, கண்டக சனி, இப்படின்னு ஜென்ம சனி, பாத சனி, இப்படின்னு பக்தர்கள் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னோடனே பலவிதமான மனசில் ஒரு குழப்பம். என்ன பூஜை பண்ணுறது, எப்படி வழிபாடுகள் பண்ணுறது, யதார்த்த ஜோதிடர் அப்படிங்கிறதுனால ஒரு யதார்த்த பரிகாரமும் இந்த ஆலயத்தோட நடைமுறையில் உள்ள பூஜைகளை எப்படி அனுசரித்து அவ பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை. இங்கே வந்தவுடனே எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா சனியை மட்டும் பார்த்துறீங்க, அது ரொம்ப தப்பு. இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் எப்பயுமே பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கோயிலில் அவர் தான் ரூலர். அவரை பண்ணிட்டு சிவனுக்கு எப்பயுமே அர்ச்சனை ஆராதனை, அம்பாளுக்கு அர்ச்சனை ஆராதனை, அதே போல சனி பகவானுக்கு அபிஷேகம், சாந்தி ஹோமம்லாம் பண்ணுவாங்க இங்க. அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு இது போல பாதிப்பு இருந்தா பண்ணுங்க. பொறுமையா வாங்க, டைம் வச்சுக்கின்னு வராதிங்க, நிதானமா வாங்க. முடிஞ்சா உங்க நட்சத்திரத்துல வாங்க. சனிக்கிழமையா தேடி வந்துட்டு சாமியும் தொந்தரவு பண்ணாதீங்க. 1000 பேரோட 10,000 பேரோட இங்க உட்காந்து அச்சதை சாமி போறச்ச கேட்ச் பண்றதுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஸோ தொலைவில் வந்து உங்க நட்சத்திரத்துக்கு வாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினிலையும் வரலாம், மகத்திலையும் வரலாம், மூலத்திலையும் வரலாம். பரணி நட்சத்திரம் பரணிலையும் வரலாம், பூரத்திலையும் வரலாம், பூராடத்திலையும் வரலாம். அப்படி வாங்க. சூரிய நட்சத்திரமான கிருத்திகை என்ன கிருத்திகத்தில் வாங்க, உத்தரம் வாங்க, உத்தராடத்தில் வாங்க. இது போல வந்து சந்தோஷமா ஓமசாந்தி, அபிஷேகம், ஆராதனை, இந்த ஓமம் பண்றச்ச அந்த ஓம சாந்த வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பூஜையில் வைக்கலாம், ஆஃபீஸில் வைங்க, வண்டியில் வச்சுக்கோங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கேயே கை கால் கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு போவாதீங்க. அப்போ தயவு செய்து அந்த ஓமத்தை பண்ணாதீங்க. நல்லது.